ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள் முதல், அதாவது எனக்கு ஓட்டர் ஐடி கிடைச்சி நான் ஓட்டு போட தொடங்கினதுக்கு அப்புறமா இதுவரைக்கும் டிஎம்கேவுக்கு தான் ஓட்டு போட்டுட்டு இருந்திருக்கேன். இதுக்கு காரணம் டிஎம்கேவை பிடிக்கும் அப்படிங்கிறத தாண்டி வேற வழி இல்லை அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான விஷயம். ஸோ டிஎம்கேவை ஓட்டு போடுறோம். அது மட்டும் இல்லாம டிஎம்கேக்கு சப்போர்ட்டாகவும் பேசிட்டு இருந்தோம். டிஎம்கே அப்படி பண்ணிச்சு இப்படி பண்ணிச்சு, ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஏதாவது விவாதம், அரசியல் விவாதங்கள் நடக்கும்போது டிஎம்கே இந்த பண்ணிச்சு அதை பண்ணிச்சு நம்ம நிறைய விவாதங்கள் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ நம்ம அப்படி பேசும்போது திமுக ஓட்டு போடும்போது நம்ம ஊர்ல உள்ள திமுக காரங்களுக்கு நம்மளை பிடிச்சது, திமுக பத்தி பேசி திமுக சப்போர்ட்டை பேசும்போது அவங்களுக்கு பிடிச்சது. ஆனா இப்போ ஒரு மாற்றத்துக்கான வாய்ப்பு வந்து நம்ம அதை தேடி போகும்போது அவங்களுக்கு பிடிக்கல. இது எப்படி இருக்குன்னா, நினைச்சு பாருங்க, ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அந்த 2 ஃப்ரெண்ட்ஸ்ல ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணிட்டே இருக்காரு, அடிக்கடி ஹெல்ப் பண்ணிட்டே இருக்காரு. அப்ப திடீர்னு ஒரு வாட்டி அவளால முடியாம ஹெல்ப் பண்ணல. ஹெல்ப் பண்ணாத உடனே அந்த இன்னொரு ஃப்ரெண்டு அது வரைக்கும் செஞ்ச எல்லா உதவியும் மறந்துட்டு, பாரு எவ்வளவு திமிரு பிடிச்சவன், எனக்கு இவ்வளவு கஷ்டத்துல இருக்கேன், எனக்கு உதவி பண்ணாம போறான், இவனுக்கெல்லாம் மனசாட்சி இருக்கான்னு பேசினா எப்படி இருக்கும்? இதே மாதிரிதான் திமுக உள்ளவங்க இப்ப டிவிகேல உள்ளவங்களை பார்த்து பேசுறாங்க. திமுக இப்ப டிவிகேல இருக்கிற எல்லாருமே திமுகவுக்கோ காங்கிரஸுக்கோ அதிமுகவுக்கோ யாரோ ஒருத்தருக்கு ஓட்டு போட்டு இருந்தவங்க தான். அப்போ மனசுல ஒரு மாற்றத்துக்கான சிந்தனை நிறைய பேருக்கு இருந்து தமிழகத்துல. அப்போ அந்த வாய்ப்பை நாங்க பயன்படுத்தி ஒரு மாற்றத்துக்கு ஒரு வாட்டி வாய்ப்பு கொடுப்போம் அப்படின்னு டிவிகே பக்கம் நாங்க வர்றோம். அப்படி வரும்போது நீங்க எங்களை ரொம்ப மோசமா கேவலமா பாக்குறீங்க, திட்டுறீங்க. இதெல்லாம் எனக்கு பிரச்சனை கிடையாது. திட்டுறது மோசமா பார்க்குறது அது சிலரை மாற்ற முடியாது, அப்படிதான் பண்ணுவீங்க. ஸோ இதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஆனா உங்களோட மனநிலையை தான் நான் சொல்றேன். உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும்போது நல்லவனா தெரிஞ்ச எல்லாரும் டிவிகேக்கு போன உடனே இப்ப கெட்டவனா தெரியும். இதுதான் டிஎம்கே காரங்க எல்லாம் பயத்தெரிச்சல்ல டிவிகே பார்த்து நாய் மாறி கத்துறதுக்கு மிக முக்கியமான காரணம். இப்ப நான் பேசிட்டு இருக்கிறது குறிப்பா தமிழக மக்கள் எல்லார்ட்டையும். தமிழக மக்களுக்கு இப்போ இந்த வீடியோ மூலமா நான் சொல்ல வர்றது ஒரே விஷயம்தான். நம்ம நிறைய பேரை சந்திக்கும் போது கேட்கிறோம், யாருக்கு ஓட்டு போடுறீங்க, யாரு ஓட்டு போடுறீங்கன்னு. பாதிக்கு மேல சொல்றாங்க டிவிக்கே ஓட்டு போடுறேன்னு. சிலரு விஜய்க்கு என்னத்தை தெரியும், விஜய் என்னைக்கு வந்தான், ஏன் இவ்வளவு நாளா வரல, இப்படின்னு எல்லாம் கேள்வி கேட்கிறாங்க. பரவாயில்ல, அவங்களுக்கெல்லாம் நான் சொல்ற ஒரே பதில் ஒன்னே ஒண்ணுதான். நீங்க யாருக்கு வேணாலும் ஓட்டு போடுங்க, நீங்க யாருக்கு வாக்களிக்கிறீங்களோ அவங்க பண்றத நம்ம அனுபவிக்கணும், அவ்வளவுதான் விஷயம். நீங்க விஜய்க்கு ஓட்டு போட்டா விஜய் அடுத்து என்னெல்லாம் பண்ண போறாரோ அது நமக்கு கிடைக்கும். திமுகவுக்கு ஓட்டு போட்டா திமுக என்னெல்லாம் பண்ணுமோ அது நமக்கு கிடைக்கும். இதெல்லாம் நமக்கு தெரியும். அதிமுக ஓட்டு போட்டாலும் அதே மாதிரி தான் நடக்கும். சோ இந்த அதிமுக திமுக என்ன பண்ணிட்டு இருக்கு எல்லாமே நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சும் நம்ம அவங்களுக்கு ஓட்டு போடுறோம்னா நமக்கு மாற்றத்தை பார்த்து ஒரு பயம். வீட்டுல கிச்சன்ல ஏதாவது ஒரு பழைய பாத்திரத்தை நீங்க யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த பாத்திரத்தை உங்களுக்கு எடுத்து போடுறதுக்கு மனசே வராது. அதுதான் உங்களுக்கு கை யூஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஆனா அதை விட யூஸ்ஃபுல்லான, அதை விட அழகான, புதுசா பரவலான ஒண்ணு இருக்கும். ஆனா இந்த பழகுனதை, கைக்கு பழகுனது, அது உடஞ்சதா இருந்தா என்ன, மோசமா இருந்தா என்ன, அதையே தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு இருப்போம். அதே மாதிரிதான் இப்ப இந்த திமுக அதிமுக ஊழல் கட்சிகள்னு தெரியும். அவங்க ஆட்சிக்கு வந்த உடனே காவல்துறையை கையில வச்சுட்டு மக்களை மிரட்டுவாங்கன்னு தெரியும். அவங்க ஆட்சிக்கு வந்தா எவ்வளவு குண்டர்கள் வருவாங்க, ரவுடிகள் வருவாங்க, என்னெல்லாம் பிரச்சனை எல்லாம் தெரியும். ஆனாலும் அந்த பழைய பாத்திரத்தை மாத்திரத்துக்கு மடிச்சு நம்ம அவங்க ஓட்டு போட நினைக்கிறோம். ஸோ வர்ற தேர்தலில் தயவு செஞ்சு சிந்திச்சு செயல்படுங்க. தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்களுக்கு விசில் சின்னத்துல ஒரு சான்ஸ் கொடுங்க. விஜய் ஒருவேளை நல்லது செய்யலைன்னு வச்சுக்கோங்க, அடுத்து உங்கள்ட்ட ஓட்டு கேட்க டிவிக்கு ஒருத்தனும் வரமாட்டான். ஏன்னா இப்ப எல்லாரும் அந்த கொள்கையில தான் இருக்காங்க.